ஹல்லேலூயா. தேவ அறிவும் விசுவாசமுங்கிற தலைப்பில் 2 வாரம் நான் போதிச்சிருக்கிறேன். ஸோ இது 3வது வாரம். என்ன தேவ அறிவு விசுவாசம்? நீங்கள் எந்த அறிவோடு இருக்கிறீர்களோ அந்த அறிவோடு தான் உங்கள் செயல்பாடு இருக்கும். அதாவது தேவனுடைய அறிவு இல்லை என்றால் விசுவாசம் இல்லை. சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். தேவ அறிவு இல்லைன்னா விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. விசுவாசம் இல்லைன்னா எதுவும் என்னது? ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன். தேவனுடைய அறிவு உங்களுக்கு இல்லைன்னா விசுவாசம் உங்களுக்கு இருக்காது. விசுவாசம் அப்படி கொஞ்சமாச்சும் இருக்குதுன்னா எந்த அளவுக்கு அறிவோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கும். எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் கையில் இருக்கும். சிம்பிள், வெரி சிம்பிள். உன் ஜபம் இல்லை உன் வாழ்க்கையை மாற்றுறது. எது மாற்றும்? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எது உனக்கு விசுவாசமாக மாறும்னா தேவனை குறித்த அறிவு தான் உன் விசுவாசமாய் மாறும். எப்படி? தேவனை குறித்ததான அறிவு உங்களுக்கு விசுவாசமாக மாறும். அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு. நீ எந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம மொட்டையாக பார்த்துட்டோம். நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு என்ன வரும்? ஜெயம் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் விசுவாசம் ஏற்படுவதற்கு என்ன வேணுமோ அதை விட்டுட்டோம். விசுவாசம் ஏற்படுவதற்கு என்ன வேணும்னா தேவனை குறித்ததான அறிவு. அந்த அறிவு எங்கே இருக்குதுன்னா வார்த்தையில் இருக்கு. புரியுதா? ரைட், திருப்பிக் கொள்ளுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுளே. போதும் 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 போதும். கவனமாக கவனிங்க. கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். கிருபைன்னா என்ன? எக்கச்சக்கமான தயவு. நீ செய்வது எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம். எக்கச்சக்கம். எல்லாம் எல்லாம் நீ எதை உனக்கு உன் வாழ்க்கையே ஆசீர்வாதம் அப்படின்னா அது எங்கேருந்து வருது? கிருபையிலேருந்து வருது. சமாதானம், இந்த ஆசீர்வாதம் இருக்குது, இன்னும் எனக்கு வரப்போகுதுன்ற அந்த நிலையான ஒரு இருதயத்துக்கு பேர் தான் சமாதானம். புரியுதா? ரைட்டு, கவனிங்க. தேவனையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே. எதை அறிகிற அறிவினாலே? பிதாவாகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். இதுலலாம் உங்களுக்கு தயவு பெருகும். உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் எங்க இருக்குது? தேவனை அறிகிறதுலையும் பிதா குமாரனா இயேசுவை அறிகிற அறிவினாலதான் கிருபை பெருகுமா. எதனால பெருகுமா? நான் இவ்வளவு சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஏன் சத்தியத்தை கேட்கணுமா? கேட்டா என்ன நடக்கும்? கிருபை சமாதானம் பெருகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்க சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்கறதுனால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். வீட்டில் இருந்தா ஒரே கணக்கை திரும்ப திரும்ப போடுவீங்க. பால் கணக்கை போட்டுட்டு தயிர் கணக்கிட்டு போக மாட்டீங்க. தயிர் கணக்கு அங்கே இருக்கும், தயாராக இருக்கும். ஆனால் பால் கணக்கிலேயே உங்களுக்கு என்ன ஆகும்? கிறுக்கு பிடிச்சிரும். அதனால் சபைக்கு வந்து மறுபடியும் சொல்லுங்க, தேவனையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவு உங்களுக்கு கிருபைய சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணும். சத்தியம் எல்லாருக்கும் வழங்குதா? கிருபை எத்தனை பேருக்கு வழங்கல? கிருபை என்னன்னு தெரியலன்னு சொல்லுங்க. நான் பேச ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, சொல்லி கொடுக்குறோம்.
கிருபைன்னா உங்களுக்கு தகுதியே இல்லைன்னாலும் தேவ தகுதி உங்களுக்கு உண்டாகும். தகுதியே இல்லை, இவன் எதுக்கு லாயக்கே இல்லை, தகுதியே இல்லை அப்படின்னா தேவனால் அவன் தகுதி பெற்றிருக்கிறான், ஆக்கப்படுவான். அதுதான் கிருபை. சமாதானம்னா என்னது? இன்னைக்கு குறித்தும் கவலை இல்லை, நாளை குறித்தும் கவலை இல்லை. ஏன்னா எல்லாம் எனக்கு அவர் தயவுனால, அவர் கிருபையினால சம்பூர்ணமா இருக்குப்பா. இது எங்கேருந்து வரும்? அவர் சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது அது உங்கள் வாழ்க்கையில் பெருகுமா. வரும்னு கூட சொல்லலை, பெருகிட்டே இருக்குமா. ஹல்லேலூயா. ரைட், சூப்பர். அடுத்த வசனம் பாருங்க. நம்முடைய மகிமையினாலும் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் தம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருக்கு திவ்ய வல்லமையா நமக்கு தந்துடணும். எது தருமா? தேவனை அறியும் போது தான் என்ன வரும்? ஜீவனா என்னது? வாழ்வு. வாழ்க்கைக்கும் தேவ பக்தி, தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளுது. எப்படி தந்தருளிச்சு? அவருடைய மகிமையில காணுவது நம்முடைய அழைத்த அவர் அறிகிற அறிவினால என்ன வந்துச்சான்? ஜீவனும் தேவ பக்தி எப்படி வருமா? அவர் அறிகிற அறிவில வரும். பாருங்க, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, யாரு அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அந்த அறிவு நமக்கு என்ன கொடுக்குமா? ஜீவன். என்னது? வாழ்வு. வாழ்வையும் தேவ பக்தியையும் வல்லமை. அதுக்கு பேர் என்னது? வல்லமை. அறிகிற அறிவுக்கு பேர் என்னது? வல்லமை. நீங்க சத்தியத்தை அறிகிறதுக்கு பேர் என்னது? வல்லமை. அந்த வல்லமை அறிகிறதுனால நமக்கு என்ன வருது? வாழ்வு வருது, தேவ பக்தி வருது, தேவன் மேல ஒரு பக்தி வருது. அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம் போடுங்க. இச்சையினால், அதாவது இச்சைனா பாவத்தினால் உலகத்தில் உண்டான எல்லா கேடுகளுக்கும் தப்புவிப்பீங்க. எப்படி? எப்ப தப்புவிப்பீங்க? இதை கேட்கறதுனால என்ன தப்பு வருது? இந்த பாவம், இந்த உலகம் பாவத்தில் இருக்குது. பாவம் வந்ததுனால இந்த உலகம் என்ன தெரியுமா? பல கேடுகளுக்குள்ளாகப்பட்டிருக்கிறது. இந்த கேடு உங்களுக்கு வராம இருக்கணும்னா அந்த திவ்ய சுபாவத்தை விட்டு பாருங்க. அந்த மோசமான கேடுன்னா அந்த சுபாவம், மோசமான சுபாவம். பாவம் வந்தனால மனுஷனுக்குள்ள என்ன வந்தது? மோசமான சுபாவங்கள் உள்ள வந்தது. அதுதான் இந்த பூமியை அழிக்குது பாருங்க. அந்த சுபாவங்களுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சபைக்கு நீங்க வரணும்னா, நீங்க சபையில வந்து என்ன கேட்கிறீங்கன்னா, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கைய, எதிர்காலத்தை உங்களுக்கு வாக்கு தத்தமா கொடுக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தின் மூலம்தான் நம்ம எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த வாக்கு தத்தத்தை நீங்க பிடிக்கலன்னா உங்களுக்கு வாழ்வு இல்லை. எது இல்ல? வாழ்வு. முந்தின வசனம் போடுங்க. ஜீவனும் இல்ல, தேவ பக்தியும் வராது. ஜீவனுக்கு விரோதமா இல்லங்க, உங்க ஜீவனுக்கு தேவ பக்திக்குமான தேவ வசனம் உனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. வாக்களிக்கப்பட்டதுன்னா அந்த வசனத்தை எடுத்து, ஏன் இந்த வசனம் எனக்குள்ள செயல்படலைன்னு நீ கேட்டா பரலோகமே அசையும். எப்படிங்க? ஆண்டவரை போய் அசைக்கண்டாங்க. நீ வசனத்தை சொன்னா முழு உலகமே அசையும். அதுதான் வாக்குத்தத்தம். சபையில வந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறீங்க? தேவ வசனத்தை வாக்குத்தத்தமா பெற்றுக்கொண்டு அதை ஜபமா நீங்க வைக்கிறீங்க, விண்ணப்பமா வைக்கிறீங்கன்னா அது பதில் வந்துதான் ஆகணுங்க. எப்படி? அது பதில் வழியே இல்லை. இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாரு? இந்த மாதம் உனக்கு எல்லாத்தையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. நீ சாகாமல் பிழைத்திருந்து அவர் சொன்ன வசனத்தின்படி எல்லா ஜீவனையும் தேவ பக்தியை பெற்றுக் கொள்ளுவ. அவர் செய்வாரு, அனுபவிப்ப, பக்தி தன்னால வரும்.
முதல்ல வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா வாழ்வு வந்துடும். வாழ்வு வந்த பக்தி சபைக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓடி வரும். ஏய், உலகமே இடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, முதல்ல இங்க தான் வந்து நிற்பேன். 1000 ஆகாமியங்களை பார்க்கிலும் அது பிரகாரத்தில் காத்திருப்பதே. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அற்புதம் நடக்கல. எப்படி? சிலவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கல. அற்புதம் நடக்காதவங்க கை இருக்கான்னு பாருங்க, கால் இருக்கான்னு பாருங்க. உயிர் சிலவில் இருக்காது, காலுங்க இருக்கும். உயிர் ஹார்ட்டை கீறி, ஏன்னா சில உணர்வு அப்படிதான் வரும். எப்படி? ஹார்ட்டை கீறிதான் உனக்கு உயிர் இருக்குன்னு தெரியணும்னா கீறி பாரு. உனக்கு ஜீவனை தந்தது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் பிழைக்கணும்னா வாக்குத்தத்தத்தை பிடிக்கணும். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் தான் அறிவுங்க. வாக்குத்தத்தத்தை அறியதான் இங்க சபைக்கு வரீங்கோ. அது ஆழமா உனக்குள்ள கொண்டு வந்து மசாலா எல்லாம் போட்டு, சிக்கனை பார்த்துருக்கீங்களா? வெறும் சிக்கனை கடிக்க முடியுமா? அப்படியே அழகா மசாலா எல்லாம் தடவி, இல்லையா? சிலவங்க என்ன அது கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் தடவி ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு திரும்ப போய் ஃப்ரை பண்ணுறாங்க. நல்லா இருக்குல்ல? எல்லாம் இந்த சிக்கனு மட்டனு வறுவல் இதிலே இருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யோவான் 17:3 எடுங்க. யோவான் 17:3 வேகமா பார்க்கலாம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய. எதை அறிவது? நித்திய ஜீவன். கர்த்தரை அறிவதுதான் நித்திய நாட்களுக்கு ஜீவன். நீ பிசினஸ் பண்ணா பிழைக்கிறது ஜீவன். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் இல்ல, அது ஜீவன் இருந்தாதான் வாய்க்கும். அந்த ஜீவன் எது? அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க. 2 பேதுரு 3:15. 2 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். ரைட். இது என்னன்னா, இந்த பேசேஜ் என்னன்னா, பாருங்க, அடுத்த வசனம் போடுங்க. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்கள் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதா இவைகளை புரட்டுகிறார்கள். அடுத்த வருஷம் போடுங்க. ஆதலால் பிரியமானவரே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இதை எழுதினது யாருன்னா பேதுரு. யாரை பத்தி எழுதியிருக்கான் பேதுரு? பவுலை பத்தி எழுதியிருக்கான். யாரை பற்றி எழுதியிருக்கான்? 14வது வசனம் போடுங்க. மேலும் ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தவர் சந்ததியில் காணப்படும் ஜாக்கிரதையா இருங்கள். நிருபங்கள், இங்கிலீஷில் லெட்டர்ஸ். ஒவ்வொரு சர்ச்சுக்கும் பவுல் நிருபங்களை எழுதுறான், லெட்டர்ஸ் எழுதுறான். சபை எப்படி இருக்கணும், ஆண்டவர் எப்படி, ஆண்டவருடைய ஆழமான வெளிப்பாடுகளை சபைக்கு எழுதுறான். இதை சும்மா புரிஞ்சுக்க முடியாது. எப்படிங்க சும்மா புரிஞ்சுக்க முடியாது? அதான் கல்லாதவன் அதை கீழே 14-15 போடுங்க. பாருங்க, கர்த்தருடைய நீடிய பொறுமை, ரட்சிப்பு இதெல்லாம் பற்றி பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்திலே நமக்கு எழுதியிருக்கிறான். கீழே வசனம் படிங்க, போடுங்க. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான்.
அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கு, ரொம்ப கடினம். எப்படி? ரொம்ப கஷ்டம். நீங்க நிருபங்களை எடுத்து ஆழமா பார்த்தீங்கன்னா தான் இயேசுவை பத்தி ஆழமா தெரியும். புரியுதா? நிருபங்களை பொத்தாம்பதுவா நிருபங்களை எடுத்து பேசுறதே கொஞ்சம் கடினம். புரியுதா? அப்ப அந்த நிருபங்களை அவ்வளவு, ஏன்னா பேதுரு எழுதியிருக்கிறான், கூட இருந்தவன் யாரு? இயேசு கூட இருந்தவன் எழுதியிருக்கிறான். இவன் பவுல் கூட இருந்த ஆளு கிடையாது பாருங்க. அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல. அதாவது மற்ற ஸ்கிரிப்சர்ஸ்னா மற்ற அதிகாரங்களை புரட்டி பேசுறவாங்க அவங்களுக்கு இஷ்டம் போல. சும்மா அப்படி பொத்தாம் பொதுவா மாதிரி பேசுற மாதிரி பேசிட முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஆழமா இருக்கிறத அறியணும்னா என்ன செய்யணும்? ஸ்பெஷலா ஒரு அறிவு வேணும். அதை தான் சொல்றான். நீங்க சும்மா பேச முடியாது, இதை சும்மா கற்றுக்கொள்ள முடியாது. மற்றவங்க எல்லாரும் புரட்டுற மாதிரி தங்களுக்கு கேடு வரத்தக்கதா இவைகளை புரட்டுகிறார்கள். அடுத்த வசனம் போடுங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடி அறிஞ்சிருங்க. சபையே, முன்னாடியே நீங்க அறிஞ்சிருங்க. வெறும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு போனா நமக்கு தோணும் ஈஸியா இருக்குன்னு. ஆனா அடுத்து கர்த்தர் நல்லவர்ன்றதை ருசிக்க முடியாது. இப்போ எத்தனை பேர் இந்த ஹனி சிக்கன் சாப்பிட்ருக்கீங்க? ஹனி சிக்கன் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? ஹனி சிக்கன் பார்த்தீங்களா? சாப்பிடவே இல்லை. அப்படின்னா நீங்கள் போய் சாப்பிடுங்க, சரியா? ஹனி சிக்கன் உங்களுக்கு நான் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஹனி சிக்கன் தரேன். மத்தியானம் எல்லாருக்கும் ஹனி சிக்கன். நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்கிறீங்க பயங்கர டேஸ்ட், நல்லா இருக்குது. எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அடுத்த சாயங்காலமே ஒரு பெப்பர் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன். அடுத்து காலையில் போய் ஒரு KFC சிக்கன் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இதை மறந்துடுவீங்க. எப்படி? சிக்கன் தானே, எப்படி சிக்கன் தானேன்னு சொல்லி மறந்துடுவீங்க. ஏன்னா நம்ம ஈஸியா மறக்கிற ரகம் உண்டா இல்லையா? நான் உண்மை தானே சொல்றேன். ஏங்க நீங்க, நான் சொல்றேன் தேன் சிக்கனை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் தாண்டி நீங்க பெப்பர் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா தேன் சிக்கன் அதோட இது நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்படித்தானே? வேத வசனமும் அப்படிதான். நம்ம ஆளுங்க நமக்கு மட்டும் என்ன செய்வாங்க? எடுத்துட்டு அப்போதைக்கு தேவைப்படுறத மட்டும் எடுப்பாங்க. அன்னைக்கு நல்லா இருந்தேன், இன்னைக்கு நல்லா இல்ல, இதுல நல்லா இருக்கிற அதுல நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதத்தை ஆழமா நீ உள்ள போய் அறிய கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லி நான் சொல்லட்டுமா? வாழ்நாள் எல்லாம் அந்த ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கிக்கலாங்க. வாழ்நாள் எல்லாம் ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கிக்கலாம். அவ்வளவு ஆழமா இருக்குது. நீ எவ்வளவு ஆழமா அறிகிறியோ கர்த்தர் நல்லவர் என்று மறுபடியும் வாழ்க்கையில ப்ரூஃப் ஆயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப கவனமா போறீங்க. இது கொஞ்சம் ஆழமான மேட்ரு, புரிஞ்சுக்கு. நீங்க இப்போ அதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க சிக்கன் சாப்பிடலாம், சிக்கன் நல்லா தான் இருக்குது. ஆனா சிக்கன்ல நிறைய வெரைட்டி பண்ணலாம் இல்லையா? டிஷ்ல நிறைய டிஷ் பண்றது சிக்கன்ல தான். நான் சொல்றேன், நமக்கு நிறைய இருக்கு, ஆனா ஆழத்துக்கு யாருமே போகல. எல்லாருக்கும் என்ன செய்யணும்? இன்னைக்கு பொண்ணை கட்டி கொடுத்தா நாளைக்கு பையனுக்கு, அடுத்து பொண்ணை மறந்தாச்சு, அடுத்து பையனுக்கு காரியம், அடுத்து பிள்ளை. புரியுதா? ஆரம்பத்தில் கணவன் மனைவியும் பயங்கர லவ். பிள்ளை பிறந்த பிறகு பிள்ளை பிறந்தாச்சு, இனி பிள்ளைங்க மேல லவ். அடுத்து பிள்ளை அதுக்கு மேல லவ். அடுத்து மரணத்துக்கு மேல, எதுக்கு மேல? அடுத்து சாகுறது. இன்னி எல்லாம் பார்த்தாச்சு, கொள்ள கொண்டு போகணும். எப்படி?
நல்லா அடித்து தூக்காத இருக்கணுமே. இதெல்லாம் என்ன செய்யணும்? அடித்து அதே இடத்துல அடித்து போடுறோம். போல் நான் சொல்கிறேன், கர்த்தர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும். கர்த்தர் உனக்கு நேற்றைக்கு நல்லவர் தான், இன்னைக்கு நல்லவர் தான், நாளைக்கு நல்லவர் தான். ஆனா நீ ருசிக்கலன்னு வச்சுக்கோயே, வசனத்தை ருசிக்கலனா, ஆழமா போகலனா, அந்த அறிவை கற்று கொள்ளலனா ருசி தெரியாது. நான் சொல்லட்டுமா? சிலவங்களுக்கு தான் வயசு போக போக இளமை வேணும்னு ஆசை இருக்கும். சிலவங்களுக்கு என்ன தெரியுமா, பெரிய ஞானி மாதிரி, வா இன்னி அங்கே ஒன்றும் இல்லை, என்னத்தை இருக்கு, எல்லாம் கண்டாச்சு, இன்னி போகணும், பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருங்க. என்ன அடக்காராதனை ரெடி பண்ணுங்க. ஆமாங்க, அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட கூட இருக்காதீங்க. அடுத்து அவிய அடக்கத்துக்கு அவிய உங்க அடக்கத்துக்கு வரணும். என்ன செய்கிறது? நல்லா தான் இருந்தா நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் போறேன்னு. ஆனா அதுக்கு இவ போனா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், ஆழமா போய் நீ என்ன அனுபவிக்கணும் வேண்டி இருக்குன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை உனக்கு சுயத்துக்கு அப்போதைய தேவைக்கு மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, ருசிச்சுட்டு போனேன்னா நீயும் அழிஞ்சிருவ, ஒன்னால உன் தலைமுறை அழிஞ்சிரும். ருசித்து பாருங்க, ருசிச்சுட்டே இருங்க. This is continue process. Don't stop it. ஹல்லேலூயா. அவர் ஒன்ன அழைக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யணும்? ருசிச்சுட்டே இருக்கணும். இல்லை என்னத்தை என்ன அங்கே ருசிச்ச என்ன இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வருதுன்னா செவ்வாய் இருக்கும். செவ்வாங்க என்னத்தை இருக்கு? அடக்க ஆராதனை உடனே முடிவு பண்ணிருங்க. அடக்க ஆராதனை எப்படி பண்ணுவோம் தெரியுமா? ஆன்லைன்ல கிட்ட போக கூடாது. எப்போ இந்த மாதிரி அடக்க ஆராதனை எல்லாம் ஆன்லைன் தான். மண்ணாக போ, மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு. ஆமாங்க, ஹல்லேலூயா. ஏன்னா உங்களையும் கொண்டு போயிடுவாங்க. ஆக ஆழமா என்ன செய்யணும்? தொடர்ந்து அறிந்து கொண்டே இருக்கணும். இதுல என்னன்னா இன்னொரு விசேஷம் இருக்கு பாருங்க. பிரசங்கி 1:18 எடுங்க. அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். எல்லாரும் கவனிக்க பார்க்கட்டு. அதிக அப்ப ஏதோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுவரை அறிவு நல்லதுன்னு தானே பார்த்தோம். எல்லாம் கேக்குதீங்களா? அறிவு அதிக ஞானத்தினாலே அதிக. ஏங்க இதுவரைக்கும் ஞானத்திலிருந்து விசுவாசம் எல்லாம் பார்த்துட்டோம். இங்க என்ன பண்றோம்? அதிக ஞானத்தினால அதிக அறிவு பெருத்தவன். ஏன் இது எழுதுனது யாரு தெரியுமா? யாரு? நம்ம அறிவுக்கெல்லாம் மூத்தவன் சாலமன் ஞானி எழுதியிருக்கான். சாலமன் ஞானி எழுதுனது கரெக்டாக தானே இருக்கும். அவன் ஆண்டோடைய மனுஷன் தானே. அப்ப அறிவு பெருத்தா நோவு பெருக்கும். இவன் ஏன் இப்படி சொல்லியிருப்பான்? கொஞ்சம் மேல வாருங்க, திருப்பி கொள்ளுங்க. அதே அதிகாரத்துல 16 படிங்க. இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். எப்படி எப்படி நமக்கு கொஞ்சம் எலும்பண்டான், அதுக்குள்ளாடி கொஞ்சம் அபிஷேகம் வரண்டாம், கொஞ்சம் தேவன் ஏதாவது ஒண்ணு கொடுக்கண்டா, உடனே எப்படி? நம்ம ஆளு இப்படிதான். நம்ம ஆளு பாருங்க, இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன்பே எருசலேமில் இருந்த, அதாவது ஆண்டவர் சொல்றாருல, அவனுக்கு எப்படி கொடுத்தாரு ஆண்டவர் ஞானத்தை? இதுக்கு முன்னாடி ஒருத்தன்ட்டையும் இல்லாத ஞானத்தை இனிமேலும் ஒருத்தன்ட்டையும்
இல்லாத ஞானத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். அப்படித்தானே? அப்படிதான் ஞானத்தை ஐஸ்வர்யத்தையும் ஸ்பெஷலா சாலமனுக்கு கொடுத்தார். இப்ப இந்த சாலமன் ஏன் இப்படி எழுதுனான்னா, சாலமன் அங்க தோல்வி உற்றான். ஏன் தோல்வி விட்டான் தெரியுமா? அவனே எழுதியிருக்கான் பாருங்க. இதோ நான் பெரியவனா இருந்து எனக்கு முன்னே எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கலும் ஞானம் அடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே பாச்சா. எங்க சொன்னா? நீ சொல்றதில்ல, உன்னை பார்த்து 4 பேர் சொல்லட்டும், உன்னை பார்த்து தேவனே சொல்லட்டும். இதுக்குதான் உரிமை. உன்னை பார்த்து நீ சொல்றதுக்கு. உன்னை பார்த்து நீ சொல்லிக்கலாம், நான் சொல்லலாம். ஆனா உன்னை பார்த்து நீ சொல்றதுக்கு இங்க என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னா, தன்னை மெச்சிக்கொள்வது. எப்படி? என்னை போல் யாரும் கிடையாது. பைபிளா? கரைச்சு குடித்திருக்கிறோம். சுட்டு பாலில் கரைக்கி குடிச்சிருப்பினோம். அந்த கரைப்பு தான் உன்னால பண்ண முடியுமே. வேதத்தின் ஆழத்தை அறிவது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். எப்படி தெரியுமா வேதத்தின் ஆழத்தை நீ அறிய முடியும்? தேவன் மேல அளவற்ற அன்பு இருந்தா மட்டும்தான் உனக்கு உள்ள ரகசியத்தை சொல்லி தருவாரு. அந்த அன்பு எப்படி தெரியுமா? அன்பு தற்பொழிவை வேற என்னெல்லாம் செய்யாது. அன்பு உங்களுக்கு நல்லா தெரியும். அன்பு என்ன செய்யாது? இந்த ஐட்டம் எல்லாம் இருக்காது, மெச்சிக்கொள்ளாது. புரியுதா? அப்போ அந்த அன்பு வேணும். பாருங்க, இங்க பாருங்க, மிகுந்த ஞானத்தை. சிலவங்களுக்கு என்னன்னா, இதுல இன்னொரு ஞானம் இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா ஐட்டமும் தெரியும். எப்படி? தன்னை போல யாரும் இல்லை. இந்த பிள்ளைங்களை பிசாசு எப்படி தெரியுமா வஞ்சிக்கிறான்? உனக்கு அது இல்லையா, உனக்கு இது இல்லையா. ஏன்னா இன்ஸ்டாகிராம் இருந்து உனக்கு என்ன மண்ணு வரும்? ஃபேஸ்புக் இருந்து என்ன வரும்? அதில் உனக்கு என்ன அறிவு வரும்? வாட்ஸ்அப் இருந்தால் என்ன வரும்? தலைக்கு கிறுக்கு பிடிச்சோம். எனக்கு மொபைல் அப்பா 45,000 ரூபாய் வாங்கி தந்துருக்கேன். பைத்தியம். ஏய், உனக்கு அது ஹேண்டில் பண்ணக்கூடிய வயசு இல்லை. ஹேண்டில் பண்ண முடியாத உடனே தலையில தூக்கிச்சா எப்படி இருக்கும்? 50 கிலோ தூக்குறவன்ட்ட 100 கிலோ தூக்கிச்சா எப்படி இருப்பான்? அப்படித்தானே இருக்கும். இல்ல, பிள்ளைகள்கிட்ட போய் போனை கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு அப்படின்னா கண்ட நாத்தம் எல்லாம் உள்ள வரும். ஆரம்பத்தில் நறுமணமாக இருக்கும். ஏன்னா நாத்தம் எதுன்னு தெரியாது. பினாயிலும் நாரும். எப்படி? சாக்கடையும் நாரும். நம்ம ஆளுகளுக்கு சாக்கடை நாத்தனே தெரியாது. பிள்ளைகளுக்கு அறிவில்லாதனால, எது இல்லாதனால. ஆனா உலகம் எங்க சிக்கி கிடக்குதுன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் அறிவில், ஃபேஸ்புக் அறிவில், இந்த சோசியல் மீடியாஸ். இது 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 இந்த பிள்ளைகளுக்கு தேவையானா? தேவையில்லை. ஆனா பிசாசு எப்படி இவங்களை அட்ராக்ட் பண்றான் தெரியுமா? எனக்கு இருக்குது, உனக்கு இருந்து என்ன இருக்குது? பிள்ளைகளை நீங்க என்ன கேட்கணும்? உனக்கு இருந்து உனக்கு என்ன இருக்குது? ஐயோ, இவனாத அறிவு இருந்தது. சாலமன் எழுதி இருக்கிறத கவனமா கவனிச்சுக்கோங்க. சாலமனை மாதிரி எவனும் ஞானியா இருந்ததே இல்ல. அவன் ஆடை உடுத்துறது துணியில ஆடை உடுக்க மாட்டான், பொன்னாடை உடுப்பான். அவன் அப்படி உடுத்தி இருந்தார் கர்த்தர். அவனை மாதிரி வேகமா சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை. அவ்வளவு வேகம். ஒரு பெண்ணா பிறந்தவ சொல்லுங்க, ஒரு நாள் வந்து மீட் பண்ணா. எப்படி எப்படி மீட் பண்ணா? அந்த ஆணழகனை, யார? சாலோமனை மீட் பண்ண யார் வந்தது? அவன் வந்து என்ன செஞ்சுட்டு போனா? 120 டன்னு தங்கத்தை கொடுத்துட்டு போனான். 38 சேக்கலான்னு ஒரு சேக்கல்னா, நான் அதை கணக்கு பண்ணி பார்த்தப்போ 120 டன் தங்கத்தை. எதுக்கு? அவனுக்கு ஞானத்தை பார்த்து வியந்து. இதை தாண்டி கற்கள் எல்லாம் அவ்வளவு விலையேறப்பட்ட கற்களை கொடுத்துட்டு போனா. எதுக்கு? ஞானத்தை கேட்ட சால
சாலோமனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை சும்மா பார்க்க வந்த ஒருத்தி, பார்க்க வந்தவ அவ பிரமிச்சு போய் 120 சேக்கல் தங்கத்தை வச்சுட்டு போனா. அந்த அந்த தேவன் அதே சாலமோனை குறித்து புதிய ஏற்பாடுல எழுதியிருக்கும் போது சொல்லி இருக்கிறாரு, டேய் காட்டு புஷ்பத்தை போய் பாரு, அத நான் உடுத்தினதை காட்டிலும் இவனை நான் மேல உடுத்தவே இல்லை, அதிலும் மேலாக நான் ஒன்ன உடுச்ச இருக்கிறேன். இந்த அறிவை கேளு. சாலோமோனிலும் பெரியவர் உங்களிலும் என்னிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஆண்டோடைய நாமத்தில் என்ன பார்க்க வரணும்னா எப்படி வரணும்? சாலோமோனிலும் பெரியவர் தானே இப்ப எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் தானே போதிக்கிறார் அறிவை. ஏன்னா நீங்க தேவன் மேல அவ்வளவு பெரிய பக்தி வச்சிருந்தாதான் அறிவுக்கு நேராய், அவருக்கு நேராய் உன் கவனத்தை நீ செலுத்தி கொண்டே இருப்ப. எங்கெந்து வரும்னு உனக்கு தெளிவா தெரியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர்தான், அவரை மட்டும் தான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், இதை ஏன் நம்ம அறிவா எடுத்துக்கணும்னா, தேவன் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு பாருங்க. நமக்கு எந்த அறிவு பெருக்கக்கூடாது. அதிக ஞானத்தினாலே எந்த ஞானம்? இதே சாலமன் தான் இதை எழுதியிருக்கிறான். கவனிங்க, அதிக ஞானத்தில் அதிக. இவன் ஏன் ஆண்டவர் கொடுத்த ஞானம் தானே, ஏன் இவனுக்கு சலிச்சது? ஏன் சலிச்சது? அவன் பக்காவா உலக மனுஷனா மாறினான். உலக ஞானத்துக்குள்ள போயிட்டான். தனக்கு இருந்த ஞானத்தை உலகத்துக்கு அடமானம் வச்சான். ஹலோ, எப்படி வச்சான்? தேவன் உனக்கு கொடுத்த ஸ்லாக்கியங்கள், உனக்கு கொடுத்த சகலவற்றையும் கத்தருக்கா நீ கொடுத்தேனா, கத்தர் அதை பெருக பண்ணுவார். அதை பெருகும். அது நீ வச்சிருந்தா அது பெருகாது. நீ தேவனுக்கு அதை கொடுக்கணும். இது தேவன் எனக்கு தந்ததுன்னு சாட்சிடணும். அப்படின்னா நீ பெருகுவ. ஹல்லேலூயா. அப்படி பெருகணும்னா ஆசை இல்லையா? ஆசை இல்லையா? எனக்கே வெறியா இருக்குதுங்க என் சபைக்கு முன்னாடி நின்று. ஹல்லேலூயா. சீக்கிரமா பாருங்க. ஹல்லேலூயா. திருப்பிக்கொள்ள எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். கவனிங்க, ஞானம், நான் உங்களுக்கு இதெல்லாம் சபைக்கு தொடர்ந்து வந்த உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கேன். ஞானம் எப்படிங்க உள்ள வருது? இப்போ நீங்கள் இதில் எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்கல்ல, ஞானம் எப்படி தெரியுமா வருது உங்களுக்குள்ள? வார்த்தை நான் பேசுகிறேன் இல்லையா, அது உங்களுக்குள்ள எப்படி போகுது? அது எப்படி வேலை செய்யுது? உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலல்ல, ஆனால் காதுக்கு கேட்குது, இருதயத்தில் அதை உணர முடியுது. அப்படின்னா அது என்னது? ஆவி. ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே இவங்க ஒன்று சொல்கிறான் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் நம்மை பிதாவாகிய நம்மை நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தின் தெளிவையும், எப்படி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் அளிக்கிற. எத்தனை பேர் இதை கேட்குறீங்க? ஆண்டவரை நீங்கள் ஜெபிக்கணும்னு எப்படி ஜெபிக்கணும்? எனக்கு நல்ல சத்தியம் கேட்கல முடியல, வார்த்தையெல்லாம் உள்ளே போகலைன்னா நீ ஆபத்துக்குள்ளே இருக்கிற. கரெக்டு தானே? அப்படிதான் நீ என்ன கேட்கணும்? ஆண்டவரை ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தாங்க, உணர்வின் ஆவி எனக்கு தாங்க,
உங்க ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ளுகிற ஆவி. சொல்லுங்க, எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் தேவ வசனத்தை கேட்டுட்டே இருப்பாங்க, தூக்கமே வராது அவங்களுக்கு, சலிப்பு வராது, சரீரம் அப்படியே இருக்கும். இன்னும் கூட அது என்னது தெரியுமா? அது என்னது நினைக்கிறீங்க? ஆவி. இந்த ஆவி உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? ஏன் இந்த வேண்டாம்? ஏன் வேணும்? இது இல்லைன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்கலைன்னா இந்த இது இல்லைன்னா நீங்க அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. அறிவு இல்லைன்னா விசுவாசம் வராது. விசுவாசம் வரலைன்னா வெற்றி வராது. நித்திய வாழ்வை அடைய முடியாது. ஹல்லேலூயா. எபேசியர் 3 நீங்க படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். எபேசியர் 3:16-19 வரைக்கும் பாருங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. ஹலோ, இது அறிவுக்கு எட்டாதுங்க. இது சும்மா நம்ம அறிவுக்கு எட்டாது. நம்ம ஒரு நார்மல் மனுஷனுக்கு அறிவுக்குள்ள எட்டுற காரியம் இல்லைங்க, தேவனுடைய ரகசியம். அப்ப இதை எட்ட வைக்கணும்னா ஒரு ஆவி வேணும். அப்படின்னா அவருடைய உதவி இல்லாம இதை எட்ட வைக்க முடியாது. பாருங்க, அந்த அன்பு அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறான். பாருங்க, பவுல் ஜெபிக்கிறான். அப்பதான் கீழே எழுதியிருக்கான், நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்ய போகிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். இப்ப நான் ஒன்னு சொல்றேன், இப்ப கவனிங்க, முடிச்சிடலாம். இயேசு இப்ப ஒரு ஆள் செத்து போயிட்டாருங்க. ஒரு ஆள் சுத்தமா செத்து போயிட்டார். டாக்டர் வந்து செக் பண்ணியாச்சு, செத்துட்டான். ஹார்ட் நின்று போச்சு, எல்லாம் நின்று போச்சு. அந்த செத்த சரீரம் உயிரடையுது. எப்படி? இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆள் கை வைக்கிறேன், இல்லை நான் கை வைக்கிறேன், இல்லை நீங்கள் கை வைக்கிறீங்க, உயிரோட எழும்புது. அது எப்படி எழும்புது? எழும்புமா? முதல்ல எழும்புமா? எழும்பும் இல்லையா? ஏன்னா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை இருக்குது இல்ல, அப்போ நம்ம அதை விசுவாசிக்கிறோம் இல்ல. இப்ப செத்து போன ஒரு சரீரத்தை நம்ம என்ன செய்யறோம்? தொடுறோம், அது எழும்புது. அது எழும்புது தானே? அதுக்கு பேர் என்னது? வல்லமை. அப்படிதானே? சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்குது. அப்படிதானே? வேதம் கேக்குது, செத்து போன சரீரத்தை உயிரட வைக்க முடியும்னா சாகாம இருந்து பிழைக்க வேண்டிய உன் சரீரம் எவ்வளவு பெரிய, இந்த உயிர்த்தெழுதலை நம்பினா எவ்வளவு பெரிய வெற்றியை காணும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு என்ன நினைக்கிறோன்னா, செத்த பிறகு அற்புதம் நடக்கட்டும், வியாதி வந்தா சுகமாகட்டும், பிரச்சனை வந்தா அது தலையில யாருன பிறகு தட்டி தள்ளுவோம். இதை தான் நீங்க பாக்குறீங்க. பைபிள் அதை போதிக்கலப்பா. பைபிள் அறிவு என்ன சொல்லுதுன்னா, இயேசு மரிச்சாரு, இயேசுவ உயிரோடு எழுப்பின ஆவி உங்களுக்குள்ள இப்ப இருக்குது. அந்த ஆவி உன் வாழ்க்கைய அவ்வளவு பயங்கரமா ஜெயிக்க வைக்க முடியும். அதுக்குதான் அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ள கிரியை ஏற்கனவே சாவாதர்கள் அல்ல, ஏற்கனவே உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது, நீங்க செத்து போல. இப்ப நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அந்த வல்லமை தான். சொல்றார், அந்த வல்லமை சும்மா
சும்மா பிழைச்சிருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்த, எங்கெல்லாம் மரணம் இருக்குதோ, எங்கெல்லாம் செத்து போச்சுதோ, போய் கையவை. உனக்குள்ள இருந்த அந்த ஜீவன், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை சாவு கேட்ட செத்து போன எல்லாத்தையும் பிழைக்க வைக்கும். அப்போ உன் வாழ்க்கையில என் பிழைப்பு வராது. இயேசுவை பிழைக்க வச்ச அந்த பரிசுத்த ஆவி தான் உங்களுக்கு எனக்கு இருக்குது. இனி ஒரு தேற்றரவாளர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். அந்த தேற்றரவாளர் எங்க கூட இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அப்படிதானங்க சொல்லுது. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும், வேண்டினா நீ ஜெபிக்கிறதுக்கும், நீ உனக்குள்ள நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நமக்கு செய்ய அவருக்கு. இதை உணர்றீங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னா என்ன? உள்ள இருக்கிற ஆவியானவர் பொங்கி வெளியே வராரு, எவிடன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? எத்தனை பேர் நம்புறீங்க செத்த பணம் எலும்பும்? ஒன்றும் இல்லைங்க, செத்தது எலும்பு கொஞ்சம் கஷ்டம். மரணப்பட்டியை தூக்குறதுக்கே நம்ம கொஞ்சம் பயந்தான். இப்போ எல்லாருக்கும் வந்த வியாதி இப்ப இருக்கா? போச்சு தானே? எப்படி போச்சு? அவர் வந்து தானே சுகமாக்கினாரு. சுகமாக்கும் போது என்னத்தை கொண்டு சுகமாக்கினாரு? எக்ஸ்பிரியான மருந்த போட்டா சரியாக்குனாரு. விசுவாசத்தினால். நீ விசுவாசிச்சோன்னு குணமாகிறதுக்கு அங்க என்னது இருக்கு? உள்ள ஏதாவது இருக்கணும் இல்ல? ஏல மருந்த வெளியிலிருந்து போட்டா உள்ள போய் வேலை செய்யும். நீ மருந்தே போடல, இருதயத்தில் விசுவாசிச்ச, உள்ள வேலை நடந்தது. அப்ப உள்ள என்ன இருக்குது? வல்லமை ஏற்கனவே இருக்கு. அவர் முடிச்சிட்டாரு. அவர் முடிச்சு மரித்து அவரை எழுப்புன ஆவி சாவுக்கு ஏதுவான என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவர் உயிரோடு எழுப்புவார். அவர் உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில சாவே கிடையாது. சொல்லுங்க, சாவுன்னா வெறும் சரீரத்தில் சாகிறது இல்லைங்க. பணம் இல்லாதது ஒரு சாவு. சரீர வேதனை ஒரு சாவு. சமாதானம் இல்லாதது ஒரு சாவு. உங்களுக்கு தேவைப்படுற காரியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ஒரு சாவு. நீங்க நினைக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எனக்குள்ள உயிரையே வச்சிருக்கிறவர். சொல்லுங்க, பணம் இல்லாம போயிடும். கார் இல்லாம போமா என்ன? காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பசியோட சாப்பாடே இல்லாமல் போனால் இந்த சரீரம் சாவுமா என்ன? சரீரம் நல்லாவும். அதுக்கு பேரை சொல்லி சொல்லுங்க, அதுக்கு பேரை சொல்லி அன்னைக்கு ஒன்றுமே வைக்காமலே சபைக்கு லேட்டாகி வர, புருஷனுக்கு உதவி பண்ணுகிற மனைவிகள் ஆகிய எங்களை கர்த்தர் உயிர்ப்பித்து, எப்படி? ஏற்கனவே எங்களுக்குள்ள வல்லமையாய் செயல்பட்டு யாராவது வீட்டில் வந்தா 2 செகண்ட்ல ரசம் வச்சு, 4 நிமிஷத்தில் சாம்பார் போட்டு, 3 நிமிஷத்தில் சப்பாத்தியை போடுற அந்த கிருபையை தந்த எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை விட வேகமாய் சமைக்கிற வல்லமையை ஏற்கனவே எனக்குள் வைத்திருப்பதால் நான் ஒருத்தியே முழு சபைக்கு பிரியாணி போட்டு கொண்டு வருவேன். இந்த பூமியில உனக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்குதுன்னா, நான் சொல்றேன், ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டீங்க. எப்படி? பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டீங்க. உயிருக்கு ஆசைப்படுறீங்க. எப்படி? நீங்க உயிர் மேல ஆசை இருந்தா அந்த பள்ளத்துக்கு மேல வந்துடுவீங்க. யோசேப்புக்கு எது உயிரா இருந்திருக்கு? அவன் மேல தேவன் வைச்ச தரிசனம். பள்ளத்துல தூக்கி போட்ட பிறகு அவன் எங்க போனான்?
அவன் தேவன் வச்ச தரிசனத்தின் மேல நம்பிக்கை வச்சான். அதனால போக வேண்டிய இடத்துல அதிவேகமா போய் உட்கார்ந்தான். முழு உலகத்துக்கே தெரிகிற மாதிரி ஒரு ராஜாவா அவன் மாறினானா இல்லையா? நான் சொல்றேங்க, மனைவிகளே, உங்களுக்கு ஒரு பொறுப்பை தந்தது புருஷன் அல்ல, கர்த்தர். புருஷர்களே, உங்கள் மனைவிகளை நேசிப்பதற்கு தேவன் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் என்றால் அந்த ஆவியை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். உங்களால் அவர்களை நேசிக்க முடியும். புருஷனை எல்லாவற்றிலும் கனம் பண்ணுவதற்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னா அந்த ஆவியை உங்களுக்குள், அந்த வல்லமையை ஏற்கனவே உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். யூ கேன் டூ இட். உங்களால செய்ய முடியும். யூ கேன். நம்ம இந்த வல்லமையை நம்புறது இல்லை பாருங்க, சூழலை நம்பிடுறோம். என்ன செய்யறது? நாங்களும் ட்ரை பண்றோம் பாருங்க. காலையில எழும்புறோம், அப்படி பண்றோம், இப்படி. இது என் கடமை, இதை நான் செய்யணும் என் அப்பனுக்காக அப்படின்னா உனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை எழும்பி காரியத்தை வாய்க்க பண்ணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. இதுதான் அறிவு. ஹல்லேலூயா. இந்த அறிவு தான் விசுவாசமா மாறும். ஹல்லேலூயா. பிரதர், ஆண்டவருடைய வார்த்தை பொய் இல்ல, வசனம் சொல்லுது. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை பெண். இப்ப புரிஞ்சுக்கலாம். நீங்க வந்துட்டீங்களா? இப்ப உங்களுக்கு வரேன். நீதிமொழி எடுத்து படிங்க. புருஷனுக்கு மனைவியை எதுக்கு கொடுத்திருக்கிறார்? இப்ப சொல்றேன். குணசாலியான ஸ்திரீயை கண்டடைகிறவன் பாக்கியவான், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது. ஸ்திரீயை கண்டடைகிறவன் பாக்கியவான் தேவனிடத்திலிருந்து. அப்ப நீங்க அவளை என்னமா பார்க்கணும்? தயவு. நீங்க போய் கேங்க. நீங்க காலையில போய் டிஃபன் கேட்கும்போது எப்படி கேட்கணும்? டிஃபன் கேட்காதீங்க, காலையின் தயவு, மதிய தயவு, சாயங்கால டீ தயவு, இப்படி கேளுங்க. அப்பதான் அறிவு என்ன செய்யும்? அப்போ ஸ்திரீகளுக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற கட்டுக்கடங்காத, வேண்டாதையும் வேண்டலைனாலும் விண்ணப்பிக்கலைனாலும் ஜெபிக்கலைனாலும் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த உயிர் இருக்குல்ல, அந்த வல்லமை இருக்குல்ல, அந்த வல்லமை இறங்கி டீயா கேட்ட பாரு, வார்ப்பில டீ. உனக்கு தானே சோறு கேட்ட, இன்றைக்கு முழு சபைக்கும் சோறு. கஞ்சியா கேட்ட, இனி கஞ்சி இல்ல, இனி கூழ், கேப்ப கூழ். ஓ கேப்பா, ஓ கேக்க கேக்க கூழ். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா புருஷர்களே? எதையுமே நெகட்டிவா பார்க்க கூடாது. எதையுமே என்ன செய்யணும்? அவர்களுடைய பலவீனம் பலனாய் மாறுவது உங்கள் கரங்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்திரீகளே, நீங்கள் பலசாலிகள். நீங்கள் வல்லமையுள்ள தேவனுடைய. இப்ப உங்களையே புருஷனுக்கு கொடுக்கணும்னா எல்லாரும் புருஷனை தானே பயங்கரமா மெச்சுவாங்க, அப்படித்தானே? உங்களை தூக்கி அவருக்கு கொடுக்கணும்னா நீங்க யாருன்னு பாத்துக்குங்க. உங்களால ஒரு விஷயம் தாமதம் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லவே கூடாதுங்க. நீங்க தாங்க புருஷனுடைய ஆவியானவர். ரெண்டாவது ஹோலி ஸ்பிரிட், the second Holy Spirit. புரியுதா? உண்மைங்க. ஒரு மனைவியால தாங்க ஒரு புருஷனை கரெக்டா சென்ஸ் பண்ண முடியும். எப்படி? மோப்ப சரியான மோப்பனா யாரு? ஆமாங்க.
கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அல்ல இல்லையா? கிட்ட வந்து மோந்து பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. கண்ணெல்லாம் அங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. புருஷன் எங்கே? wherever the husband, the camera is 360 அங்கே தான் என்ன செய்யும்? ஆப்ரேட் ஆகும். ஹல்லேலூயா. ஏன்னா அது வேவு பார்க்கறதுக்கு இல்லைங்க, பாதுகாக்கிறதுக்கு. ஆவியானவர் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார், தேற்றரவாளர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை அறிய 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 அறிவு விசுவாசத்தை கொண்டு வந்து 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 உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், நீங்கள் சமைச்சு முடிஞ்சிங்க, அடுத்து வரேன் உங்களுக்கு. நீங்கள் சமைச்சு முடிஞ்சிக்கிட்டீங்க, எல்லாம் உங்கள் சைடில் கிளியர். புருஷன் வந்து பேண்ட் போடாமல் நிற்கிறாரு. பேண்ட் போடுற மிஷின் அமேசானில் போடு. அப்போ என்ன ஆகும்? பேண்ட் போடுற மிஷின் 4 லட்சம். எப்படி? ஆர்டர் போடு. என்னது? கேஷ் அண்ட் டெலிவரி. எப்படி போடணும்? கேஷ் அண்ட் டெலிவரி போடணும். யாருக்கு பேரில்? ஹஸ்பண்டுக்கு பேரில். கட்டு கரெக்டு தானே? இல்லை, இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? ஸ்திரீகள் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல், மோர் பவர்ஃபுல். என்ன? தேவனால் ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் மனுஷனுக்கு. மனுஷன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று தெரிந்து தேவன் குடித்த ஒரு கிஃப்ட், பொக்கிஷம் அது. ஹல்லேலூயா. நான் நல்லா பார்த்துருக்கேங்க, ஒரு வீட்டில் ஒரு புருஷன் தளர்ந்து போகலாங்க, ஆனால் அந்த ஸ்திரீ தளர்ந்து போக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்ட். யார் சீக்கிரமாக அட்டாக் வந்து சாகிறது? பார்க்க தான் உள்ள, ஆனால் ஸ்திரீ பார்க்கறதுக்கு உள்ள வாடா பார்க்கலாம். அப்படியா? சிக்கல. ஞாயிற்றுக்கிழமை ரூபன் வீட்டில் திருவிழா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தேவனை நீங்கள் அறியும் போது தேவனுடைய புத்திரர்களாகிய நீங்கள் ஞானமாகவும் வல்லமையாகவும் இந்த பூமியில ஜெயிப்பீர்கள். மாற்றமே இல்லை. இந்த அறிவை தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் இழந்திருக்கலாம்.